சின்ன வயசுலலாம் அம்மா லஞ்ச் பாக்ஸுக்கு ஏதாச்சும் சைட் டிஷ் கொடுத்தோம்னா இதாண்டா பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷுன்னு என்ன நானே நம்ப வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. கண்ணாயிரம் அந்த வெப்பன் சைடுன்ட்டு யூடியூப்பை ஓப்பன் பண்ணி அதில் என்ன சைட் டிஷ் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மெயின் டிஷ் சமைக்க ஆரம்பிச்சிருவேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஏதாச்சும் சமைக்கலாம் அப்படின்ட்டு யூடியூப்பை திறந்து பார்த்தா ஒரு அக்கா ரசத்துக்கு வாழைக்காய் பொரியல் செஞ்சுட்டு இருந்தாங்க. அது பார்க்கவே அவ்வளோ எம்மியாக இருந்துச்சு. சரி இன்றைக்கி நம்ம ஸ்டைல்லே ரசத்தை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி ரசத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கடையில் போய் வாழைக்காய் வாங்கிட்டு அதை கட் பண்ணி மசாலாலாம் போட்டு வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் பீன்ஸ் இருந்துச்சு, அது கூட ஒரு உருளைக்கிழங்கு இருந்துச்சு. அது ரெண்டுத்தையும் கட் பண்ணி பீன்ஸ் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுட்டேன். ரொம்ப நேரமாக ஃப்ரிட்ஜில் தூங்கிட்டு இருந்த இந்த வாழைக்காவை எடுத்து வறுத்துடலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ண 1-2 பேட்சில் என்னோடய வயிற்றில் போக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. சரி ஃப்ரை பண்ணி முடித்த உடனே சாதத்தை போட்டு அப்பளம் வாழைக்காய் வறுவல் அப்புறமா இந்த பீன்ஸ் பொரியல் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அது கூட நான் செஞ்சுருந்த அந்த ரசம், தட் இஸ் என்னோடய ஸ்டைலில் செஞ்ச ரசத்தை சாப்பிடும்போது அவ்வளோ எம்மியாக இருந்துச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பா.